ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்து ஜெய் குரு பரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னைக்கு வருது அப்படின்னா 27/8/2025 புதன்கிழமை வருது. இந்த கணபதி வழிபாடு வந்து இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப சிறப்பானது, அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியானது. இந்த கணபதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மண் சிலையில் வாங்கிட்டு வந்தும் செய்யலாம். இல்லை நான் வேலைக்கு போகிறேன், என்னால் வந்து அவ்வளோ சிறப்பாக செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் கட்டாயம் வந்து கணபதி சிலை சின்னதாவோ அல்லது ஒரு ஃபோட்டோவாவது கட்டாயம் வச்சுருப்பீங்க. அதனால் அவருக்கு நீங்கள் வணங்கிட்டாலே போதும். ஏதாவது மற்ற கடவுள்கள் எத்தனை இறைவன் இருந்தாலும் சரி, எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் சரிங்க, ஆனால் எல்லாத்துலேயும் ரொம்ப எளியவன் யார் தெரியுமா? விநாயகர் தான். ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன அருகம்புல்லை வச்சாலே என்ன, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே என்ன ஆகும், அருகம்புல் முளைச்சிருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் அவருக்கு வச்சுட்டாலே என்ன, அது அவர் திருப்தி ஆயிடுவாராம். அருகம்புலுக்கு இணை வேறு எதுவுமே இல்லை அவருக்கு. அவர் ஒரு அருகம்புல்லை எடுத்து வச்சாலே அவர் ரொம்ப திருப்தி ஆயிடுவாராம். ஏன்னா மற்ற கடவுளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ இவர் வந்து ரொம்ப எளிமையானவர். அவரை வந்து நம்ம மனசில் நினச்சிட்டு நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் வந்து நமக்கு சித்தியாகும். பொதுவாக இந்த விநாயகர் வழிபாடு வந்து முதல் நாள் இரவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். இப்போ வந்து என்னென்னா களிமண்ணால் செஞ்ச விநாயகர் சிலை, இது நான் போன வருஷமே நிறைய சொல்லியிருக்கேன். எதுக்காக இந்த சிலையை வாங்கிட்டு வரோம், என்ன விஷயத்துக்காக இதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த வீடியோ வேண்டாம், அந்த விஷயங்கள் வேண்டாம். பட் ஆனால் இது வந்து பூஜை முறையை நான் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். முதல் நாள் இரவே நீங்கள் விநாயகருடைய சிலையை போய் வாங்கிட்டு வரலாம். நீங்கள் வந்து களிமண்ணால் செஞ்சது தான். ஆனால் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் களிமண்ணால் செஞ்சதை வாங்குங்க. இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த இந்த மாதிரி விஷயங்களில் விநாயகர் செஞ்சுருந்தால் தயவுசெய்து வேண்டாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். வாங்குறதாக இருந்தால் களிமண்ணில் செஞ்ச விநாயகரை வாங்குங்க. மற்றபடி இந்த கெமிக்கல்லாம் விநாயகர் செஞ்சு சில பேர் விற்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வேண்டாம். இந்த பிளாஸ்டர் பாரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து நாள் நைட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து 2 அருகம்புல்லை வச்சுட்டு ஏதாவது ஒரு பாலோ அல்லது ஒரு பழமோ வச்சு ஜஸ்ட்டு சூடை மட்டும் காமிச்சிட்டு நீங்கள் போய் தூங்கிக்கலாம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். விநாயகர் வந்துட்டாலே, ஒரு களிமண்ணால் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, விநாயகர் வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 வேளை, அதாவது அவருக்கு ஏதாவது சாப்பிட கட்டாயம் கொடுத்துருங்க. ஏன்னா அவர் வந்து சாப்பிட விஷயங்களை ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவர். அவருக்கு வந்து மற்ற தெய்வங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிறைய போற்றி பாடணும், நிறைய விஷயங்கள் செய்யணும். ஆனால் இவருக்கு சமைச்சு உணவை கொடுத்துட்டாலே போதும். கொலக்கட்டையாக இருந்தாலும் சரி, ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டாலே அவருடைய ஆசையும் அனுகிரகமும் அன்பும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இவரை வந்து வசியப்படுத்தணும் அப்படின்னாலே தீனி வச்சா வசியமாயிடுவார். அவ்வளோதான், சிம்பிள். இவருக்கு வந்து பெரிய பெரிய ஸ்லோகங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு கொலக்கட்டை செய்கிறார், அதாவது பிடித்து வைத்த பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவருக்கு தீனி கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்துருவாராம். அதனால் எந்த ஒரு காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்னா கணபதி வழிபாடு தான் முதன்மையானது. அவரை வணங்கிட்டு தான் போகணும். அப்போ தான் வந்து அந்த காரியம் வந்து வெற்றியாகும். இது வந்து நம்ம முன்னோர்களுடைய வாக்கு. ஸோ விக்னங்களுக்கெல்லாம் அதிபதி யார் அப்படின்னா விக்னேஸ்வரன். விக்னம் அப்படின்னாலே தடை அப்படின்னு அர்த்தம். ஸோ தடைகளுக்கெல்லாம் அதிபதி யார்? கணபதி தான். அவரை வந்து நம்ம என்ன செய்யணும், முதல்ல வணங்கணும். அப்பதான் அந்த தடைகளை என்ன செய்வாரு, போக்கி கொடுப்பாரு. நம்ம காரியங்கள்ல வெற்றியாக முடியும். இந்த கணபதி வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் வந்து, அதாவது காலையில் மதியானம் ஈவினிங் இந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ணணும். உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஒரு நேரம் தான் என்னால் பண்ண முடியும், ஏன்னா நான் வேலை பார்த்துட்ருக்கேன், என்னால் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காலையிலையோ அல்லது வந்து நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா ஈவினிங் டைம்லேயும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான டைம் எது அப்படின்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டைம் என்ன அப்படின்னா 6 to 7 புதன்கிழமை புதன் ஹோரை ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 9 to 10 புதன்கிழமை வந்து 9 to 10 வந்து குரு ஹோரையாக வரதுனால உங்களுக்கு அந்த டைமும் ரொம்ப நல்லது. காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. அதனால் 9 to 10 அல்லது காலையில் 6 to 7 நீங்கள் வந்து உங்களால் என்ன முடியுதோ கொலக்கட்டையோ எதோ மாதிரி செஞ்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா
ஈவினிங் வந்து 4 to 5 ஈவினிங் வந்து குருஹோரை வருது. 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மாலை வந்து குருஹோரை வருது. அந்த டைம்லேயும் நீங்கள் கணபதி வழிபாடு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சுக்கிர ஹோரை வருது. இந்த டைம்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம், பூஜை பண்ணிக்கலாம். சொன்ன இந்த நேரங்களில் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, கணபதிக்கு என்னென்னா 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க, 2 தேங்காய் வச்சுருங்க. அதே மாதிரி பழங்கள், உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைச்சாலும் சரி, கொய்யாப்பழம், நாவல் பழம், வாழைப்பழம்ங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. மீதி வந்து என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த விஷயங்களை வச்சிங்கனாலே போதுமானது. அருகம்புல்னால 108 கணபதி போற்றி படிங்க. கணபதி மந்திரம் வேணும்னா சொல்லுங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோடைய எண்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த ஸ்லோகத்தை 108 டைம் நீங்கள் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த மந்திரத்தை கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து யாகங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து முக்கியமாக அவருக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னென்னா, தேங்காய் இருக்குல்ல, அது துருவி வெல்லம் அல்லது வந்து சர்க்கரை அப்புறம் ஏலக்காய் போட்டு அவருக்கு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொப்பரை தேங்காய் பிடிக்கும், அவல் பிடிக்கும், அவருக்கு அவல் இருக்கு இல்லைங்களா, அது பிடிக்கும். முக்கியமாக மோதகம் அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். சுண்டலும் கொலக்கட்டையும் செஞ்சு நெய்வேத்தியமாக இன்றைக்கி எல்லா வீட்லேயும் அதுதான் இருக்கும். ஹோமம் பண்ணுறவங்க வந்து இந்த நான் சொன்னேன்ல அந்த கொப்பரை தேங்காய் இருக்குல்ல அது, அதே மாதிரி தேங்காய் துருவல்ல வெல்லம், இந்த இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஹோமத்தில் வந்து அரசு இலை, அருகம்புல் இந்த மாதிரி விஷயங்களும் சமித்துக்களும் நீங்கள் சேர்த்திங்கன்னா கணபதியோடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே எந்த காரியங்கள் எடுத்தாலும் அது தடை வராமல் இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம அனைவருமே கணபதி வழிபாடு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கணபதி வழிபாடு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் உங்களால் என்ன முடியுமோ, உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை கட்டாயம் செய்யுங்க. அவர் வந்து ஒரு அருகம்புள்ளே திருப்தி ஆகிறவர். அதனால் உங்களுடைய ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு, அன்பு இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த அருகம்புல்ல மனசில் நினச்சிக்கிட்டு, ஐயா எனக்கு எல்லா தடைகளையும் நீக்கி எனக்கு எல்லா காரியங்களையும் வெற்றி கொடு பகவானே. ஏதாவது ஒரு காசு பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டு இந்த காசு பணத்தில் வரதுக்கு என்கிட்ட வந்து சேர்றதுக்கு என்ன விஷயம் தடையாக இருக்கோ அந்த தடையை அகற்றி கொடு பகவானே. நான் தொடக்கூடிய எல்லா காரியங்களுமே வந்து வெற்றியை கொடு பகவானே, காரிய சித்தியை கொடு பகவானேன்னு ஆத்மார்த்தமாக அன்போடவும் வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வீட்டில் சமைச்சு அவருக்கு வந்து நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அதை நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷமாக இருங்க. பொதுவாகவே கணபதி வந்தாலே வந்து ஒரு மகிழ்ச்சி வரும். விநாயகர் சதுர்த்தி மற்ற பண்டிகையில் காட்டிலும் வந்து விநாயகர் சதுர்த்தி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் வருது இல்லையா, இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு பண்டிகையும் இனிமேல் தான் அடுத்தடுத்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பொங்கல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முதல் காரியத்துக்கும் நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி பண்டிகை விழா காலங்கள்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆரம்பம் இந்த விநாயகர் சதுர்த்தி தான். இப்போ பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிச்சிருச்சா, இதுக்கு அடுத்தது பாருங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு பண்டிகை வரும். அதுக்கு அடுத்தது நவராத்திரி, அதுக்கப்புறம் தீபாவளி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஆரம்பிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதனால் கணபதியை வந்து ஆத்மார்த்தமாகவும் அன்போடவும் வந்து அவரை வணங்குங்க. கணபதி வந்து என்னென்ன நிறைய வழிபாடுகள் இருக்குது. உங்களால் என்ன வழிபாடு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். நான் நெய்வேத்தியமும் சொல்லிட்டேன், சக்கரை பொங்கல் செய்யலாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்யலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. சிலைக்கு செஞ்சுட்டு அதை அடுத்த நாள் நீங்கள் அதே நாளில் கொண்டு போய் விடக்கூடாது, 3ஆவது நாள் கழித்து தான் விடணும். அந்த இது வந்து என்னென்னா, நீங்கள் புதன்கிழமை வாங்குறீங்கன்னா புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை நைட்டு தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் கொண்டு போய் ஆற்றுல போய் கரைச்சிட்டு வந்துடுங்க. தூக்கிலாம் போடாதீங்க, கரைச்சிட்டு வாங்க, அழகாக விடுங்க. இது வந்து என்னென்னா, நீங்கள் தேங்கியிருக்க குளங்களில் விடக்கூடாது. அதே மாதிரி குப்பை தொட்டி இந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க தயவுசெய்து. இதை வந்து என்னென்னா முடியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய கோவிலில் வந்து பூஜையில் வந்து விழா மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த 3 நாள் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வண்டி மாதிரி பிடிச்சி அதை ஊர்வலமாக கொண்டு போய் ஆற்றுல கரைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடியலன்னா கூட அந்த ஊர்வலமாக போகிற இடத்துல கொண்டு போயிட்டு அதை வச்சுட்டிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் அதை கரைப்பாங்க. ஏன்னா இதுக்குன்னே நிறைய கமிட்டி போட்டுல வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ உங்களால் வந்து ஆற்றுல போய் கரைக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க போய் உங்கள் சார்பாக கரைச்சிருவாங்க. அதில் தப்பே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸில் நம்ம நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கனால நம்மளால எல்லா பக்கமும் போக முடியாது. ஸோ இதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி வந்து
என்னால் இது மண் சிலை வாங்க முடியல, களிமண் சிலை வாங்க முடியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், பூஜை பண்ணலாம். அல்லது வந்து ஃபோட்டோ இருந்தாலும் ஃபோட்டோவுக்கு நிறைய பூக்கள் போட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மந்திரத்தை 108 டைம் சொல்லிடுங்க. இதை நான் வீடியோ எண்டில் கொடுத்துட்றேன். இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.